வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. ஆனி மாதம் பிறக்க போகுது. 15/6/2026 அன்னைக்கு திங்கக்கிழமை. அன்னைக்குதான் ஆனி மாத பிறப்பு. அந்த ஆனி மாதம் பிறந்த உடனேயே எம்பெருமான் சிவபெருமானுக்கு அப்படி ஒரு சிறப்பான வழிபாடு நடக்க இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு நடராஜ பெருமானுக்குரிய நடராஜர் அபிஷேகம் பெரிய அளவுல சிறப்பா ஒவ்வொரு சிவாலயங்களிலும் நடைபெறும். அன்னைக்கு நடராஜ பெருமான நாம வழிபடணும். அப்படி வழிபடும் போது சிவ புராணத்தை பாடி வழிபடணும் பாருங்க. ஆடல் வல்லான் கூத்தபிரான் அப்படிலாம் வழங்கக்கூடிய நம்ம நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மையையும் நம்ம அன்னைக்கு வணங்கணும். அந்த ஆணி உத்திர திருநாளை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதன் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போலவே என்னப்பன் சிவபெருமானை நாம எல்லோரும் வழிபடணும். அப்படி வழிபடுவதற்கு ஏதுவாக இந்த பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாய அப்படிங்கறத ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். மிதுன ராசியானது புதன் கிரகத்துக்குரிய வீடாகும். இந்த மிதுன ராசிக்குரிய மாதம் தான் ஆனி மாதம். அதனால புதன் கிரகம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறதுக்கு மாணவ மாணவிகளுக்கு எல்லா ஆலயங்களிலும் சென்று வழிபட தகுந்த மாதமா இந்த ஆனி மாதம் இருக்கு. புதன் கிரகத்தை இந்த மாதத்துல போய் நாம் வழிபட்டோம்னா நவகிரகங்களில் உள்ள அந்த புதன் ஆகட்டும், இல்ல அவர்கள் விரும்பின வழிபாட்டுக்குரிய தலங்களுக்காகட்டும் சென்று வணங்குனா மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா புதன் கிரகம் கல்வி கேள்விகளுக்குரிய கிரகம். இதையே இப்ப சொல்றேன்னா, ஆனி மாதம் அந்த மிதுன ராசிக்குரிய மாதமா இருக்கிறதுனாலதான் இதை சொல்றோம். ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, 10th plus 2ல மார்க் வரணும். எவ்வளவோ குழந்தைங்க நீட்டுக்காக கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்காங்க, ஜேஇக்காக படிச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாம மற்ற துறைகளுக்கு படிக்கிற அத்துணை குழந்தைகளுக்கும் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறணும் இல்லையா? அதற்காக தான் இந்த ஆனி மாதம் முழுக்கவே நாம் வழிபடக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. இந்த ஆனி மாதத்துலதான் சூரியன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. இப்படிப்பட்ட இந்த மாதம் சிவபெருமானுக்குரிய உகந்த மாதம், அவருக்கே உரித்தான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அபிஷேகங்கள், நடராஜர் அபிஷேகங்கள்ங்கிறது வருடத்திற்கு 6 முறை நடந்தாலும் இந்த ஆனி உத்தர அபிஷேகமும் மார்கழி திருவாதிர அபிஷேகமும் ரொம்ப பெயர் பெற்றதா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆடல் வல்லான் கூத்தபிரான் அப்படின்னு வழங்கக்கூடிய நடராஜ பெருமான நாம இந்த நாட்கள்ல வழிபடணும். ஒவ்வொரு சிவாலயத்திலும் சிவனுக்கு அருகிலேயே தனி சன்னதியாக நடராஜ பெருமானும் அவர்கள் கூறவே சிவகாமி அம்மையாரும் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நடராஜ பெருமான் முயலகன் மேல நின்று நடனம் ஆடக்கூடிய அந்த காட்சியை நமக்கு கொடுத்துட்டு இருப்பார். எல்லா சிவாலயங்களிலும் இந்த நடராஜ பெருமானுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நடராஜ பெருமானுக்கு ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு சிறப்பான அபிஷேகங்கள், வழிபாடுகள் எல்லாமே நடைபெறும். இந்த ஆனி உத்திரம்ங்கிறது அவ்வளவு பெரிய புண்ணிய காலமா பார்க்கப்படுது. இந்த ஆனி உத்திரமும் மார்கழி திருவாதிரையும் முழுக்க நாள் முழுக்க விரதம் இருந்து சாயந்தரம் அபிஷேகத்துக்கு அப்புறம் அவங்க வழிபாடுகள்லாம் முடிச்சிட்டு நேவேதியத்தை
எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போய் ஏதாவது உணவு அருந்துவாங்க. சிவபக்தர்கள் எல்லோரும் நடராஜ பெருமானை வணங்கி இப்படித்தான் செய்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு துறையிலும் நாம முன்னேறி வரணும்னா என் அப்பன் சிவபெருமானை நாம வணங்கிதான் ஆகணும். அப்படித்தான் கலைத்துறையில், நாடகத்துறையில், இல்ல நடனத்துறையில், இந்த மாதிரி கலைகளுக்கு உரிய துறையில் நமது குழந்தைகளாக இருக்கட்டும், இல்ல நாமாக இருக்கட்டும், நன்கு புகழ் பெறணும்னா என் அப்பன் நடராஜ பெருமானின் ஆசி நமக்கு வேணும். அதற்கான சரியான நாள் தான் இந்த ஆணி உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு வரக்கூடிய அந்த அபிஷேகம். நடராஜர் அபிஷேகம் என்பது அவ்வளவு பெரிய விசேஷமானது, சிறப்பானது. அப்படிப்பட்ட அந்த நடராஜர் அபிஷேகத்தப்ப நாம பகல் முழுக்க விரதம் இருந்து சாயந்தரம் அபிஷேகத்தப்ப சிவ புராணத்தை எல்லோருமே படிக்கணும். நாம சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க நாம விழித்திருந்து சிவபுராணம் படித்து 4 கால பூஜைகளையும் நாம பார்த்து வழிபட்டு கண்ணார பார்த்து கண்குளிர வருவோம் இல்லையா? அவருடைய ஆசை, சிவபெருமானுடைய ஆசை நம்ம எல்லோருக்கும் எப்பவுமே இருக்கும். அதே போலதான் இதற்கு பகல் முழுதும் விரதம் இருந்து சாயந்தர வேளையில அபிஷேகம் நடக்கும்போது சிவபுராணத்தை நாம அங்க பாடணும். அப்படி பாடும்போது திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை நாம அங்க பாடும் போதும் படிக்கும் போதும் சிவபெருமானே உருகிடுவாராம் பாருங்க. மனிதர்களாக்கி நாம தான் அப்படி உருகுவோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு எம்பெருமான் சிவபெருமானே உருகி நமக்காக நல்ல ஆசீர்வாதங்களையும் நல்ல வாழ்த்துக்களையும் நமக்கு கொடுப்பாங்க. நல்ல அருள் கிடைக்கும் நமக்கு. அதுலயே பாருங்களேன், நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க அப்படின்னு சொல்லும்போது அதுல வாழ்க வாழ்க அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு 5 முறை வெல்க, வேந்தனடி வெல்க வெல்க அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி அப்படின்னு வரும். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லோரும் வாழ்க வெல்க போற்றி அப்படின்னு சொல்லுவதனால நம்ம சிவபெருமானா வாழ்த்தவா நாம போயிருக்கோம்? அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவரை வாழ்க வாழ்க என்று சொல்லும் போது அவர் ஆமோதித்து நமக்காக ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த இடத்துல நாம சிவபுராணத்தை பாடக்கூடிய நாம் அத்தனை பேரும் நன்றாக வாழ்வோம். நல்ல வாழ்வு கிடைக்கும். நம்மை சுற்றியுள்ள அத்தனை பேரும் நன்றாக வாழ்வார்கள். அதே போல நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் நாம் வென்று எடுப்போம் அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொரு செயலிலும் வெற்றி கிடைக்கும் போது அடுத்தது எல்லோரும் நம்மை வாழ்த்துவார்கள். அததான் நமக்கு போற்றி போற்றி என்று நமசிவாயத்தை எம்பெருமான் சிவபெருமானை நாம அந்த சிவபுராணத்துல பாடுறோம். இப்படி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கணும், எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு இந்த காசினினா உலகம், காசினியிலேயே நம்ம மேல ஓங்கி இருக்கணும், கலைத்துறையிலேயே சிறந்து விளங்கு, காசினியிலே மேம்பட்டு இருக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நடராஜ பெருமான வணங்கணும். அதுவும் இப்படிப்பட்ட நல்ல நாட்களில் சென்று வணங்கும் போது இன்னும், ஏன்னா அங்க அவ்வளவு பேர் இருந்து அந்த இடத்துல வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு கூட்டு பிரார்த்தனையாவே அமையும் பாருங்க. அதே போல என் அப்பன் சிவபெருமானை இந்த நன்னாளில் வணங்கி நாம அவருடைய அருள் பெறுவோம். இந்த நாடும் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் இந்த உலகமும் எப்பொழுதும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம வேண்டிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவுல சந்திப்போம். பாய்.